Hi guys, எப்படி இருக்கீங்க எல்லாருமே? வெல்கம் பேக் இன் our வீடியோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் machine learning கோர்ஸ். சாரி கொஞ்ச நாள் லேட் ஆயிடுச்சு இந்த வீடியோஸ் போடுறதுக்கு. பை தி வே ஒருவேளை நீங்கள் சேனலில் புதுசாக இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நாங்கள் machine learning டீச் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் machine learning in தமிழ் ஃபார் ஃப்ரீ. ஸோ ஒருவேளை நீங்களும் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என் சேனலில் போங்க, சேனலில் போயிட்டு என்னோட machine learning பிளேலிஸ்ட் செக்ஷனில் இருக்கும், அங்கேருந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். இல்லைனா டேரெக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதெல்லாம் விடுங்க, வீடியோக்குள்ளே வருவோம். ஸோ நம்ம வந்து பாண்டாஸ் படிச்சிட்டோம், நம்பை படிச்சிட்டோம், மேட்ப்ளாட்லிப் கூட படிச்சிட்டோம், ரைட்? இப்போ இதுக்கப்புறம் என்னது ப்ரோ, இதுக்கப்புறம் நம்ம என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஸோ கைஸ், get excited because we are going to learn SCIKit-LEARN, SCIKIT-LEARN guys. yes. இப்போ எதுக்கு ப்ரோ இவ்வளோ எக்ஸைட்டட் ஆகுறீங்க, இந்த SCIKIT-LEARNனா என்ன ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் இவ்வளோ நாளாக எக்ஸைட்டடாக இருந்தீங்களா மஷின் லேர்னிங்கில் நம்ம சொந்தமாக மஷின் லேர்னிங் மாடல் க்ரியேட் பண்ணுவோம், இது பண்ணுவோம் அது பண்ணுவோன்னு, அதை தான் நம்ம இதில் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ எஸ், கெட் எக்ஸைட்டட். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம SCIKIT-LEARNனா என்னன்றதை நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் த ஹெல் இஸ் SCIKIT-LEARN? வாங்க நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுவோம். SCIKIT-LEARN அப்படின்னு போட்டோம்னா இங்கே பாருங்கள், SCIKIT-LEARN இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் டேட்டா அனலைசிஸ் லைப்ரரி, கோல்டு ஸ்டாண்டர்ட், பிளா 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 பிளான்னு நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம். அண்ட் எனக்கு தெரியும் உங்களுக்கு புரியாது, அதனால் நான் சொல்லித்தரேன். பட் அதுக்கு முன்னாடி உங்களோட மஷின் லேர்னிங்கோட டெஃபினிஷனை நீங்கள் கொஞ்சம் திரும்பியும் ரிவைண்ட் பண்ணணும். அதாவது நம்மளோட ஸ்டார்டிங் மஷின் லேர்னிங் டியூட்டோரியல்ஸ்லாம் நம்ம வாட் இஸ் மஷின் லேர்னிங், இன்ட்ரோடக்ஷன் டு மஷின் லேர்னிங் அண்ட் ஏஐ அதெல்லாம் பார்த்தோம்ல, அதில் மஷின் லேர்னிங்கோட டெஃபினிஷன் சொல்லியிருப்பேன், ரைட்? ஸோ இப்போ நீங்கள் இவ்வளோ முன்னாடி வந்துட்டீங்க, லைட்டாக உங்களுக்கு மறந்துருக்கும்ல, அதனால உங்களுக்கு லைட்டாக ரீவைண்ட் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் மஷின் லேர்னிங்னா என்னன்னு, ஓகேங்களா? சரி, பை த வே ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன், நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேஸ் கேம் வீடியோஸ் மேக் பண்ணுறேன். இந்த மாதிரி சின்னதாக ஓரத்தில் ஒரு ரவுண்டாக கேமரா போட்டு ஃபேஸ் கேம் ஓகேவா இல்லை வேணாமான்னு சொல்லிடுங்க. நிறைய பேருக்கு மேபி டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். ஸோ வேணும்னா வேணும்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில், வேணாம்னா வேணான்னு சொல்லுங்கள், ஓகேவா? பட் சொல்லுங்கள் ப்ளீஸ், சரிங்களா? கமெண்ட் ஏதாச்சும் பண்ணுப்பா ப்ளீஸ்ப்பா, அப்போ தான் யாராச்சும் வீடியோ பார்க்குறீங்கன்னு நினச்சி எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் வரும். அண்ட் நான் ஏதாச்சும் வீடியோ கண்டினியூஸாக மேக் பண்ணுவேன். வீடியோ சீரியஸாக யாருமே பார்க்குறதில்ல, தெரியும், நிறைய பேர் கம்மியாக தான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. சரி, இதெல்லாம் நினச்சி நம்ம அழுகிறத அப்புறம் பண்ணிக்குவோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு மஷின் லேர்னிங்கோட டெஃபினிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ 1 minute இருங்க. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நார்மலாக ப்ரோக்ராமிங் பண்ணுவோம்ல, ஸோ நார்மலாக நம்ம ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எழுதும்போது என்ன பண்ணுறோம், நிறைய கோடெல்லாம் எழுதுவோம். இந்த கோடு எழுதுனா இப்படி பண்ணணும், அந்த கோடு எழுதுனா அப்படி பண்ணணும், சம் கோடு எழுதுவோம், ரைட்? ஸோ அந்த கோடு வந்து சம் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணும், சம்திங் பண்ணும், ரைட்? ஸோ நம்ம சொல்லலாமா தட் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் உருவாக்குறோம், நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம்ல. ஸோ நம்ம வந்து சம் ஃபங்க்ஷன்ஸ் உருவாக்குறோம், ஓகேங்களா? ஃபங்க்ஷன்ஸ்னால் உங்களுக்கே ப்ரோக்ராமிங்லேயே நம்ம ஃபங்க்ஷன்ஸ் தானே உருவாக்கிட்டு இருப்போம், ரைட்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பைத்தனில். ஸோ அதுதானே நம்ம பண்ணுறோம் மோஸ்ட்லி. ஸோ சம் ஃபங்க்ஷன்ஸ் உருவாக்குவோம் அண்ட் அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து சம்திங் பண்ணும், நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் ஏதாச்சும் கொடுக்கும். மேபி உங்களுக்கு ஒரு ஆப்பு கொடுக்கும், அந்த ஆப்பில் ஏதோ கேல்குலேட்டர் மாதிரி ஏதாச்சும் கொடுக்கும், இல்லை சம்திங் கொடுக்கும், ரைட்? அதுதானே நம்ம பண்ணுறோம். இதுதான் வந்து நார்மல் ப்ரோக்ராமிங். நீங்கள் சம் ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவீங்க, அது உங்களோட மிஷின்குள்ளே போகும், உங்கள் மிஷின்குள்ளே போயிட்டு அதெல்லாமே ஓகே எப்படி அப்படி அப்படின்னு கேல்குலேட் ஆகிட்டு நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும், ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க, ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவீங்க, மிஷின்குள்ளே போகும் அண்ட் அது நம்மளுக்கு சம் அவுட்புட் கொடுக்கும். நைஸ். பட் மஷின் லேர்னிங்கில் என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் வந்து அவுட்புட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை கொடுத்துருவீங்க, ஓகேவா? அவுட்புட் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு தம்பி நீ வந்து எனக்கு ஃபங்க்ஷன் எழுதி கொடுப்பா, நீ எழுதி கொடுப்பா, நான் உட்காந்தாலும் எழுதிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டேன், நீ பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருவீங்க. அண்ட் மிஷின் உங்களுக்கு பண்ணியும் கொடுக்கும். எஸ், அண்ட் அதுதான் பவர் ஆஃப் மஷின் லேர்னிங், ஓகேவா? அதாவது நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு நம்பர் ஆஃப் ஃபேஸ் எல்லாம் கொடுத்துருவீங்க. ஃபேஸ் நிறைய பேரோட மூஞ்சிகளெல்லாம் கொடுத்துருவீங்க. அதில் பாதி பேர் மேலாக இருப்பாங்க, பாதி பேர் ஃபீமேலாக இருப்பாங்க, ஓகேங்களா? 2 ஜெண்டர் தானே இருக்குது. ஸோ மேல் ஃபீமேல் 2 பேர் இருப்பாங்க, அவங்களோட ஃபேஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஃபேஸெல்லாம் கொடுத்துருவீங்க, ஓகேங்களா? ஃபேஸெல்லாம் கொடுத்துட்டு அண்ட் நீங்கள் வந்து ஆன்சரும் சொல்லிடுவீங்க, அவுட்புட்டும் சொல்லிடுவீங்க, ஓகேவா? இந்த ஃபேஸ் வந்து மேலு, இந்த ஃபேஸ் வந்து ஃபீமேலு அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க, ஓகேங்களா?
உங்கள் மஷின் லேர்னிங் மாடல் வந்து எப்படி அது வந்து மேலு ஓகே ஓகே இப்படி ஐப்ரோ இருக்குது ஓகே இது அது தானாகவே லேர்ன் பண்ணும். தானாகவே அந்த நிறைய ஃபேஸஸ் எல்லாம் பார்த்துட்டு தானாகவே உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்கி கொடுக்கும். அதாவது நீங்கள் உக்காந்து இப்படியெல்லாம் அழகாக ஐப்ரோ இருக்கணும், அப்படியெல்லாம் அழகாக லிப்ஸ் இருக்கணும், அதெல்லாம் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ஓகேங்களா? அது வந்து தானாக அது பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட் ஃபேஸை மட்டும் கொடுத்துருவீங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ பேசிக்கலி நீங்கள் நார்மலாக ப்ரோக்ராமிங் பண்ணும்போது நீங்கள் சம் கோட் எழுதுவீங்க, சம் ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவீங்க, அது மிஷின்குள்ளே போகும் அண்ட் அதுக்கேற்ற அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இங்கே என்ன நடக்கும், நீங்கள் அவுட்புட் சொல்லிடுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபேஸை கொடுத்துருவீங்க அண்ட் அந்த ஃபேஸோட ஆன்சர், அதாவது அந்த ஃபேஸ் மேல் ஃபேஸா ஃபீமேல் ஃபேஸா அதையும் சொல்லிடுவீங்க. அண்ட் மிஷின் வந்து அந்த டேட்டாவிலேருந்து பேட்டர்ன்ஸ் ஃபைண்ட் பண்ணும். ஆமாம், நிறைய பேருக்கு மேலெலாம் நிறைய பேருக்கு மீசை இருக்குது, தாடி இருக்குது. ஓகே இப்படிலாம் இருந்தால் மேலா, ஓகே சூப்பர். லிப்ஸ் வந்து இப்படி பெருசாக ஏதோ மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு அது தானாக கண்டுபிடிக்கும். ஐ எம் சாரி, எனக்கு ஃபீமேலோட லிப்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது, பட் ஏதோ ஒன்று எப்படியோ இருக்கும். ஸோ மிஷின் வந்து தானாக அந்த டேட்டாவிலேருந்து ஏதாச்சும் ஒரு பேட்டர்னை ஃபைண்ட் பண்ணி சரி இப்படிலாம் இருக்கிறதால இது ஃபீமேலாக இருக்குது, இப்படிலாம் இருக்கிறதால மேலாக இருக்குது அப்படின்றத தானாக பண்ணிக்கிறோம். அண்ட் தட் இஸ் த பவர் ஆஃப் மஷின் லேர்னிங். ஸோ நம்ம சொல்லலாமா தட் நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணும்போது நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவீங்க, ஆனால் நீங்கள் மஷின் லேர்னிங் பண்ணும்போது உங்களுக்கு ஃபங்க்ஷன் உருவாக்கி தரும். ஓகேவா? அண்ட் இந்த ஃபங்க்ஷன்னு சொல்கிறீங்களா, இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம இந்த நிறைய டைம் மஷின் லேர்னிங் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? மஷின் லேர்னிங் மாடல் அப்படின்னு நான் இதுக்கப்புறம் எங்கேயாச்சும் நான் சொல்கிறேன்னா நான் இதை தான் மீன் பண்ணுறேன். நம்மளுக்கு இந்த மிஷின் உருவாக்கி ஒன்று கொடுக்கும்ல, அதை தான் நான் மாடல்னு சொல்கிறேன். அண்ட் அதை நீங்கள் ஃபங்க்ஷன்னு சொல்லிக்கலாம். நீங்கள் சொல்லணும்னா அது உங்கள் இஷ்டம், நீங்கள் என்னென்னமோ சொல்லிக்கலாம். பட் நம்ம மாடல்னே சொல்லி பழகுவோம். ஓகேவா? சரி, நல்லது. இப்போ இந்த SCIKIT-LEARN இருக்குல்ல, இந்த SCIKIT-LEARN வந்து உங்களுக்கு இந்த மிஷின் லேர்னிங் மாடலெல்லாம் உருவாக்குறது இந்த மாதிரி விஷயங்களில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக சொன்னால் இதுதான். இப்போ SCIKIT-LEARNல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது, ரிக்ரெஷன் பண்ணுறது, கிளஸ்டரிங் பண்ணுறது, டைமென்ஷனாலிட்டி, ரிடக்ஷன், மாடல் செலெக்ஷன், நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்பில்ட்டாகவே கிடச்சிரும். இதெல்லாமே வந்து மஷின் லேர்னிங் மாடல்ஸ் தான். ஓகேங்களா? இன்பில்ட்டாகவே உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்க்ராட்சில் இருந்து எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்லேருந்து எழுத தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கோ, 2 விஷயங்களை கிளாஸிஃபை பண்ணுற மாதிரி ப்ராப்ளம் இருக்கா, அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் கிளாஸிஃபிகேஷன் மாடலை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு மேலே உங்களோட டேட்டா அதை போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாடல் உருவாக்கி எடுத்து நீங்கள் இன்டர்நெட்டில் ஷேர் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். நீங்கள் தான் உங்களோட லைஃபோட ஓனர், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அண்ட் அவ்வளோதான் இன்ட்ரோடக்ஷன் ஃபார் SCIKIT-LEARN. இன்ட்ரோடக்ஷனுன்ற பேரில் எவ்வளோ தான் நம்ம வீடியோ இழுக்கிறது. ரைட்? ஸோ ரொம்ப இழுக்க வேணாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம கோட் பண்ணுறதுல இறங்குவோம். ஒன்றே மட்டும் சொல்கிறேன், இது வந்து கொஞ்சம் திடீர்னு கஷ்டமாகிற மாதிரி இருக்கும். அது எப்படி நீங்கள் 10th வரைக்கும் ஸ்கூல் படித்தோன்னே 11th 12th திடீர்னு கஷ்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி லைட்டாக ஃபீல் பண்ணலாம். ஓகேங்களா? லைட்டாக கொஞ்சம் என்ன ப்ரோ திடீர்னு கஷ்டமாக இருக்குது, திடீர்னு நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி மேபி உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம். பட் கவலைப்படாதீங்க, இது காம்ப்ளெக்ஸான விஷயந்தான், எடுத்தோடனே யாருக்குமே புரியாது. பட் நான் என்னோட பெஸ்ட்டு ட்ரை கொடுப்பேன். நான் இருக்கேன்ல கைஸ், நீங்கள் எதுக்கு கைஸ் பயப்படுறீங்க? நான் உங்களுக்கு புரிய வச்சுருவேன். பட் எல்லா விஷயத்துக்கும் என் மேலேயே டிபெண்ட் ஆகாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் கெட்ட பழக்கத்தை வளர்த்துக்குவீங்க. எப்போ பார்த்தாலும் யூடியூப்பில் பார்த்து பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, இதெல்லாம் நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் வீடியோஸில். ரொம்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அது வரைக்கும் பாய். நாளைக்கு பார்ப்போம் இன் நெக்ஸ்ட் வீடியோ. SCIKIT-LEARNல ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்குது, அது என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? பாய்.